ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது மாதக்கணக்கே ஆகுது வீடியோ போட்டு. இப்போ தான் வீடியோ போடுறேன். தம்பி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 5ஆம் தேதி இன்றைக்கி தம்பி ஸ்கூலுக்கு வந்து திறந்தாங்க. ஃபஸ்ட் டே வருவா. அதனால் பார்த்தீங்கன்னா காலை நேரமாக எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 5:20 இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் தோசை விட்டு கடைக்கு அமுச்சு விட்டு வாசல்லாம் கூட்டிவிட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டேன். வீட்டுக்கு முன்னாடியும் போட்டாச்சு, கேட்டுகிட்டையும் போட்டாச்சு. காலைல மார்னிங்கே பார்த்தீங்கன்னா செம்ம காற்றா ஜில்ஜின்னு செம்மையா இருந்துச்சுங்க. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் நல்லா சூப்பராக வந்து அந்த வயல்லாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நல்லா அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா காலையிலே மார்னிங் வியூ பாருங்க செம்மையாக இருக்குதுல்ல, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போ தம்பிக்கு போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க வந்து இப்போ கிளம்பிட்டேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில் நின்றுட்டுருக்கு, ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. இங்கே ரயில்வே தண்டவாளம் வந்து பக்கமாக இருக்கும். நான் கிட்டே தம்பி வந்து பார்க்கலாம். அங்கே பாலை வேலை நடந்துகிட்ருக்கு. நம்ம வீட்டு செடியெல்லாம் பாருங்க சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. சரி என்னென்ன செடி வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோவை காமிக்கிறோம். நிறைய செடி வச்சுருக்கோம், உள்ளே வச்சுருக்கோம், வெளியே வச்சுருக்கோம். நான் வேணும்னா வந்து காமிக்கிறேன். வாசம் கோலம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டு முன்னாடியும் வந்து போட்டாச்சு. சாணி வந்து போல இருந்துச்சு, நான் வந்து மறந்துட்டேன். நாளைக்கு வந்து போட்டுக்கலாம். நான் அதை பார்க்கவே இல்லை சாணி இருந்தது. அதுக்கப்புறம் தான் அத்தை வந்து சொன்னாங்க, சாணி இருக்குது பார்க்கலையா? அந்த சுத்தமாக நான் இருட்டில் வந்து கூட்டினாலும் எனக்கு தெரியவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமையல் ரூம் வந்து வந்தாச்சு. வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன். அதை வந்து எடுத்து கமுத்திட்டு நாம் வந்து சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். நிறையா பாத்திரம் இருந்துச்சு நைட்டு சாப்பிட்டது. அது மாதிரி சமையல் செஞ்ச பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பாத்திர தொட்டிலையும் கிடக்குது. எல்லாம் கொஞ்சம் அடுப்பில் க்ளீன் பண்ணிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பிக்கு வந்து நீங்கள் முதல்ல ஸ்கூல்னால பார்த்தீங்கன்னா மங்களகரமாக பருப்பு சாதம் கேட்டாங்க. நானும் வேலை செஞ்சானே இல்லை, எனக்கு பருப்பு சாப்பாடு தான் வேணும்னு கேட்டாங்களா. தம்பிக்கு அதே வந்து செஞ்சு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் பருப்பு வந்து ஊற வச்சாச்சு. இது நல்லா வந்து ஊறத்துக்குள்ள நம்ம வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் கட் பண்ணிக்கலாம். மோர் வந்து கொஞ்சமாக இருக்குது. இப்போ தான் வந்து ப்ரஷ் பண்ண ஒன்றாங்க வச்சு மோர் வந்து குடிச்சு ஹெல்ப் பண்ணிக்கலாம். தம்பிக்கு ஒரு டம்ளர் வச்சா அவர் வந்து குடிச்சிக்குவார். இந்த வெய்ய காலம் அந்த மோர்லாம் குடிச்சா தான் கொஞ்சம் குளுக்குன்னு இருக்குது. கொஞ்சம் டீ வந்து வச்சுருக்கேன் ஆயாவுக்கு, நாங்களும் குடிச்சிட்டு விடியங்கிழமை. பாத்திரம்லாம் எடுத்து கமுத்தியாச்சு. இந்த சிங்கில் பாத்திரம் இருக்குது. சரி வந்து ஒட்டுக்கா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வளைக்கலாம் சொல்லி விட்டாச்சு. காலையில் 6:30 மணிக்கு எப்படி வெயில் அடிக்குதுப்பாங்க, சூரியன் தெரியும்னு நினைக்கிறாங்க ஜன்னலில். நல்லா வந்து சமையல் நேராக வந்து வெயில் அடிக்கும். லைட்டே போட தேவையில்ல, அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணலாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து வாங்கிட்டு வந்தாங்க, காயாக வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு சீப்பு அப்படியே இருக்குது. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி நைட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு பிக்க அதாவது ஆஞ்சு பண்ணி வந்து இது பண்ண வைக்க முடியலன்ட்டு காலை வந்து பண்ணிக்கலாம், சுத்தம் பண்ணிக்கலாம் சொல்லி விட்டாச்சு. இன்னும் வெங்காயம்லாம் உலுக்கிக்கணும். லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 மாதம் கழிச்சு இப்போ தாங்க எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா எடுத்து நைட்டே வந்து கறி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். தம்பி நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 6:30ன்னா 6:15 தான் ஆகுது. காலமெல்லாம் வந்து ஃபாஸ்ட்டு. அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் வந்து மாப் போடணும். மாப் போட்டுட்டு கொஞ்சம் க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருக்குது. நேற்று பெட்ஷீட்லாம் அலசி போட்டேன். இன்றைக்கி வந்து மாப் போடுற வேலை இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் உரிச்சு முடிச்சுட்டு நான் சாப்பாடெல்லாம் செய்யும்போது வந்து காமிக்கிறேன். காலைல பார்த்தீங்கன்னா எஃப்எம்ல செம்ம பாட்டு கேட்டிருக்குங்க. எஃப்எம் இல்லை, பென்ட்ரைவில் கேட்டிருக்குது. நல்லா சூப்பர் பாட்டாக கேட்குது. பழைய பாட்டு தான் எல்லாமே. செம்மையாக வந்து கேட்டே வந்து காலைல வந்து சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள்.
சாப்பாடு வந்து விசில் போட்டு தம்பி வந்து எழுப்பி ப்ரெஸ் பண்ண சொல்லிட்டேன். இப்போ சாப்பாடு பார்த்தீங்கன்னா விசில் வந்துருச்சு. அது வந்து வேறு பாஸ்ல மாறிடுச்சுன்னு சொல்லி மாற்றி வச்சுட்டுருக்கேன். நான் அப்படியே விட்டோமா கெட்டி ஆயிடுதுங்களா, அது வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது மதியம்லாம் இருந்துச்சுன்னா. அதனால பார்த்தீங்கன்னா சுட சுட இருக்கு. நல்லா ஆவி பறக்கிறதுனால உங்களுக்கு சாப்பாடு தெரியல. நல்ல சூப்பரா வந்து வந்திருக்கு. நான் ஹாட் பாக்ஸ்ல மாத்தி வச்சாச்சு. அப்ப தான் லஞ்ச் பாக்ஸ்ல வந்து போடணும். ஏன்னா சூடா இருக்கு இல்லையா? தம்பி வந்து பிரஷ் பண்ணி வச்சுட்டு, குளிக்க வச்சுட்டு, சாப்பிடும்போது லஞ்ச் பாக்ஸ்ல போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. தண்ணி மட்டும் பாட்டில்ல ஊத்தி வச்சிருக்கேன். அவ்வளோதான் இப்போ போய் தம்பி ரெடி பண்ணி விட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேன் வருதுங்களா, அதனால முன்ன பின்ன வரும் அப்படின்னு சொன்னாங்க. நேரமா கிளப்பி விடணும் தம்பிய. தம்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட வச்சு ஸ்கூல்ல வேன்லாம் ஏத்தி விட்டு, நாங்க வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாப்பாடு இருக்கு. அத்தை வந்து காலைல வந்து கூழ் வந்து காய்ச்சிக்கிறேன்னு சொன்னாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அத வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுப்புலாம் கொஞ்சம்லாம் கிளீனிங் வேலை இருந்துச்சு. எல்லாம் ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டாச்சு. பாத்திரம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து வெளக்கி வச்சுட்டேன். இப்போ என்னன்னா சாப்பிடுற வேலை. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து கூட்டிட்டு வீடு வலிக்கிற வேலை தான். மார்னிங் ரொட்டீன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே வந்து எங்க வீட்ல இப்படி தான் போச்சு. கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்ல, கொஞ்சம் இதாவும் இல்ல. எப்பயும் போல நார்மல் தான். இருந்தாலும் தம்பி வந்து இது மாரி ஃபர்ஸ்ட் ரொம்ப லீவ் விட்டனால எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு இருந்தாங்க. அப்படி ஒண்ணு இருக்காங்க. இருந்தாலும் காலைல வந்து இத்தன நேரம் லேட்டா எந்திரிச்சுட்டு காலைல நேரமா எழுப்பி விடுறாங்களேன்ட்டு அது ஒரு மாரி இருந்தாங்க. அத்தை வந்து கடிச்சு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் வந்து பொரியல் வந்து பண்ணியிருந்தாங்க. நல்லா கடலக்கொட்டை வறுத்து போட்டு அரைச்சு சூப்பரா பொரியல் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே 3 பேர் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஏன்னா இத்தன நாளா தம்பி வீட்ல இருந்துட்டு இப்போ டக்குன்னு இல்லாதனால ஒரு மாரி புக்குன்னு இருக்கு. என்ன காலையில எந்திரிச்சு ஒரே ஆட்டம் பாட்டம் தான் வீட்ல அடக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அடம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ ஸ்கூல் போனால பார்த்தீங்கன்னா, வீடே வந்து அமைதியா இருக்கு. எங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குப்பையும் ஆவாது, எதுவுமே ஆகாது. நல்லா கப்பு சிப்புன்னு இருக்கு. அவ்வளோதான் மார்னிங் வந்து எங்க ரொட்டீன் வந்து இப்படி தான் வந்து போச்சு. இப்போ சாப்பிட்டு வீடெல்லாம் கூட்டிட்டு வீடு மாப் போட்டா வேலை வந்து ஃபினிஷு. தம்பி சாயந்தரம் வந்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.